அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழனி வீட்டில் நடந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சுகுணே என்ன பண்றான்னு பாத்தீங்களா, அதுவே மாமாங்களோட இருந்தா மாமாங்க எப்பவுமே உங்களை இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. உங்களை அவங்க பசங்க மாதிரியே நினைக்கிறாரு பாண்டியன். நீங்க தான் திருடி இருப்பீங்க அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அசிங்கமும் அவமானமும் உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் தாங்கிட்டு நீங்க இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகுணே பழனி கிட்ட சத்தம் போடுறாங்க. உடனே நம்ம பழனி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம மேல துளி கூட மச்சானுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் சொல்லவே தேவையில்லை, நடக்கிற இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மயிலும் அவளோட அப்பனும் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனதும் மயில் கிட்ட ஏய் என்னடி நடந்துச்சு இன்னைக்கு கடையில? மாமா எப்பவுமே ₹1 கூட யாரையும் கேட்காம எடுக்க மாட்டாரு, ஆனா உன் அப்பா என்னைக்கு கடைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒழுங்கா சொல்லிடு, எவ்வளவு எடுத்தாரு உன் அப்பான்னு சொல்லு. இல்ல 2 பேரும் கூட்டு களவாணித்தனம் பண்றதுக்காக தான் கடைக்கு வந்திருக்கீங்களா? ஏற்கனவே 1000 பொய் தொட்டதெல்லாம் பொய்யாவே இருக்கீங்க நீங்க. அது பத்தாத குறைக்கு இப்ப திருட்டு புத்திய சேர்ந்து இருக்கா உங்களுக்கு. கடையில கல்லா பெட்டியில கை வைக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன் அவரோட முழு கோவத்தையும் நம்ம மயில் கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காங்க. மயில் ஒரு பக்கம் சத்தியமா நான் எடுக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்றாங்க. ஆனா அப்பா எடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மயிலுக்கு இருந்தாலும் அதை இவர்கிட்ட சொன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலாம் எடுத்திருக்க மாட்டாருங்க. உங்களுக்கு என்ன அதுக்குள்ள அப்பா மேலே சந்தேகமா? அதுதான் மாமா சொல்றாரு இல்ல, சித்தப்பா எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரண் அடிக்க போயிடுறாங்க. இங்க பாரு, என் மாமனை பத்தி எனக்கு தெரியும், என் மாமா அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது, ஆனா நீயும் குடும்பமும் இது எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஃபோர்ஜரிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்ப ஆஷா பேசுறாங்க. இதனால மயில் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம சரவணன் போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட கண்டிப்பா பேசதான் போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.